ஸோ கோல்டு அப்டேட் வந்து பார்த்தலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய டெய்லியோட சப்ளைக்கு போயிட்டு, அகைன் கீழ இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்ப மார்க்கெட் சப்ளைக்கு போகணும் அப்படின்னா, கீழ இருந்து டிமாண்ட்ல இருந்து போகணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து நம்ம என்ட்ரி வந்து குடுத்திருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வரோம். ஸோ 15 மினிட்ஸ் போறோம். ஸோ 15 மினிட்ஸ் மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம 5 மினிட்ஸ் பண்றோம். ஸோ 5 மினிட்ஸ்ல நமக்கு இந்த லோவ பிவைஸ் பண்ணி மேல நமக்கு சோர்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து நமக்கு பை வந்து போயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரிய நம்ம டிஸ்கார்ட்ல பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடியே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டிமாண்ட்லயும் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லயும் இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கான், இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டா மேல போயிருக்கான். இப்போ இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரு இன்ட்ராடே டிமாண்ட். நம்ம ஒரு இன்ட்ராடே செட்டப் தான் வந்து போடணும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இன்ட்ராடே என்ட்ரி கொடுத்து நமக்கு டிபி வந்து ஹிட் பண்ணிருக்கு. கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் வந்து அகைன் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பிளேஸ் இருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட் வந்து ஃபெயில் வந்து பண்ணிட்டான். இப்போ நமக்கு மெயினா இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சூஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போயிருக்கும். இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ மேல வந்து போயிட்டு இருக்கான். ஸோ டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல வந்து டார்கெட் வந்து வைக்கலாம். ஸோ நான் வந்து இந்த டிமாண்ட்ல எந்த ஒரு என்ட்ரும் ட்ரை பண்ணல. என்னோட ஸ்டூடெண்ட்க்கும் நான் ட்ரை பண்ண சொல்லல. ரீசன் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் டைமிங்ல நமக்கு இந்த டிமாண்ட் கிரியேட் பண்ணி ஏசியன் டைமிங்ல மிட்டிகேட் பண்ணிதான். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு இந்த லண்டன்ல இங்க லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு மேல மார்க்கெட் வந்து போயிருக்கான். ஸோ இந்த டிமாண்ட்ல பை வந்து போலாம்னு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இங்க மிட்டிகேட் பண்ணாம கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து பூம் ஆயிட்டான். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இங்க ஒரு ஏசியன் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிருக்கான். இங்க ஒரு கன்சல்டேஷன் இருக்கு. ஸோ மார்க்கெட் எகைன் கீழ வந்தா நமக்கு இந்த இடத்துல லண்டன்ல ஒரு டிமாண்ட் எடுத்திருந்தோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நமக்கு பை வந்து இருக்கு. ஸோ எகைன் 4 ஹவருக்கு போவோம். ஸோ 4 ஹவர்ல நமக்கு இது ஃபுல்லா லிக்விடிட்டி மூவ்மெண்டா இருக்கு அப்படின்றனால நமக்கு இந்த லண்டன் டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன் கேஸ் மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு வந்துட்டு இங்க இருந்து நமக்கு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் இங்க வந்துட்டு எகைன் மார்க்கெட் மேல போறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னு டிமாண்டுக்கு வெயிட் பண்ணலாம், இல்லனா சப்ளைக்கு வந்து வெயிட் பண்ணலாம். இத பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் வந்து பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பா லிங்க் கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பாத்துருங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எஸ்எம்சியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்க பை இருக்கு எங்க செல் இருக்கு அப்படின்றத ப்ரீவியஸாவே நம்ம இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அப்டேட் வந்து வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.